பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் வாகனங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்களை உரிமையாளர்கள் இழுத்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளத்தால் வாகனங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. பல பகுதிகளிலும் இரண்டாவது நாளாக வெளுத்து வாங்கும் கனமழையால் வாகனங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இது குறித்தான மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கேல்வின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நேற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய நிற்காமல் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் எங்கு பார்த்தாலும் மழை நீர் வெள்ளமாக புரண்டு ஓடி சென்றது. குடியிருப்பு பகுதிகளிலும் மழை வெள்ளமான சூழ்ந்து காணப்பட்டது. மேலும் சாலைகளிலும் ஆறு போன்று மழை நீரானது ஓடிக்கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் தண்ணீராக காணப்பட்டது. இந்த நிலையில் தென்தாமரைக்குளம், கரும்பாட்டூர் ஊராட்சி, அகசிச்சுரம், கன்னியாகுமரி, 5 கிராமம், பெருமாள்புரம் அகதிகள் முகாம் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கானது நிறைய காணப்பட்டது. அது நேற்று இரவு முதல் மழை பெய்யாததால் அந்த வெள்ள நீரானது வடிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. 5 கிராமம் காவல் நிலைய பகுதியிலும் காவல் நிலையம் அந்த வெள்ளத்திலே மிதந்து காணப்படுவது போன்று காணப்பட்டது. அதுபோல அந்த காவல் நிலையத்திற்கு முன்பக்கம் சாலையே தெரியாத அளவிற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு ஏற்பட்ட பெரிய பள்ளத்தில் ஒரு காரானது அடித்து செல்லப்பட்டது. சொகுசு காரானது அடித்து செல்லப்பட்டது. அந்த மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்றது. மேலும் இந்த நேற்று இரவு முதலே இந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள வெள்ளமானது தற்போது வடிந்து காணப்படுகிறது. தற்போது இந்த சாலையில் முழுவதுமாக சாலைகளே தெரியாத அளவிற்கும் தென்னந்தோப்புகளிலும் அந்த அரிசி குடோன் 5 கிராமத்தில் அரிசி குடோனிலும் அந்த நீர் புகுந்ததால் அங்கே வைக்கப்பட்டிருந்த அரிசிகள் சேதமடைந்தன. இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் அந்த வெள்ளமான சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் இங்குள்ள மதில்கள், வீடுகளில் உள்ள மதில் சுவர்கள் இடிந்து காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கடுமையாக சிரமப்பட்டு வருகின்றனர். ஹர்ஷினி, மேலும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கேல்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.